படிப்பு ஃபெயிலு. எஸ்எல்சி வந்து முடிக்கல, ஃபெயிலு. சினிமாவுக்கு வரக்கூடிய முதல் தகுதியே அதான். அண்ணா வந்து ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு. After a long consideration, I have come to the conclusion that SSLC examination is a great botheration because of my father's cultivation. அந்த காலத்தில் அண்ணா கலைஞர்லாம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இலக்கிய புரட்சி, அரசியல் புரட்சி எல்லாம் பண்ணாங்க. அதில் ஈர்க்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவங்க, லட்சக்கணக்கானவங்க. அதில் அடியேனும் அதுலேருந்து வந்தான். உங்களுக்கு வந்து ஒரு இடம் பிடிக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவோம், யார் என்ன வேணும் சொன்னாலும் வந்து சிகரெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, டீ வாங்கி கொடுக்குறது. அப்படி வந்து ஆஃபீஸில் தங்குறதுனால வேலைக்காரம்மா வரலன்னா பெருக்கு சொல்லுவாங்க, தண்ணி பிடிச்சி வைக்க சொல்லுவாங்க. எதையுமே எந்த வேலை சொன்னாலும் நம்ம மறுத்துட்டா அப்புறம் ஏதாவது போட்டு கொடுத்துட்டு நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பக்குவமாக எல்லாரையும் அனுசரிச்சு போயிட்டு நினைக்கிறது நடக்குமா, நடிக்கணும்னு தான் வந்தோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நடிக்கிறதுக்கு தான் வந்து இது பண்ணி என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே ஓடிட்டு இருக்கா. பாஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற நபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்த படம் அண்ணாமலை படம் பார்த்துட்டு இந்த படத்தை டீகோட் பண்ணலான்னு ஒரு தடவை பண்ணும்போது தான் இந்த படத்துடைய ரைட்டராக வந்து சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாற்றி இன்னொரு நபரை சொல்லிட்டேன். யார் நம்ம கராட்டக்காரன் படத்தில் வருவார் அந்த சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனடியாக என்னுடைய நண்பர் வந்து முக்தா ஸ்ரீனிவாசன் அவருடைய மகன் முக்தா ரவி அவர்கள் வந்து உடனே கால் பண்ணி இல்லை இந்த சண்முக சுந்தரம் சார் வந்து வேறு அப்படின்னார். என்ன சார் சொல்கிறீங்க, இதில் விக்கிபீடியாவில் அப்படி தான் போட்டிருந்தது அப்படின்னா, இல்லை அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. உண்மையிலே அவரை பார்த்து அவருடைய இதெல்லாம் கேட்டப்போ அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டப்போ மலைச்சு போயிட்டேன். இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரா, இவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் தான் இயக்குனர், ரைட்டர் ஆஃப் தமிழ் சினிமா திரு சண்முக சுந்தரம். வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. முதல்ல நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா அண்ணாமலை படத்துக்கு வந்து நீங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், நமது கராட்டக்காரன் படத்தில் நடித்தேன் அக்கா அப்படின்னு வேறு அந்த சண்முக சுந்தரம்னு சொல்லிட்டேன். அது ஏன்னா விக்கிபீடியாவில் கிளிக் பண்ணோன்னா வரக்கூடிய ஒரு நபராக ஒரு இமேஜாக வந்துருச்சு. எனக்கு உங்களை பற்றி கேள்விப்பட்டோன்னா வந்து பல ஆண்டுகள், அதாவது என்னென்னா நம்ம ஊரில் மட்டும் இல்லை, கன்னடத்தில், தெலுங்கில் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு லாங்குவேஜ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டான படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் அமிதாப் பச்சனோட விட ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போது இது நிறைய பேருக்கு வந்து அண்ணாமலை படத்தில் இவர் அசோசியேட்டட் அப்படிங்கிறது தெரியாமையே ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். அண்ணாமலை வந்து ஒரு 90s கிட்ஸுக்கு நாங்கள்லாம் பார்க்குறப்போ வந்து ஒரு அந்த ஓப்பனிங் ஷோ படம் பாட்டுலேருந்து ஆரம்பிக்கிறது அதை பற்றி நிறையா பேசியிருந்தேன். ஸோ எனக்கு உங்கள்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. என்னென்ன மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய கெரியர் ஆரம்பித்தது எப்போ? ஆக்சுவலாக 63லேருந்து சொல்லலாம். படிப்பு ஃபெயிலு. எஸ்எல்சி வந்து முடிக்கல, ஃபெயிலு. சினிமாவுக்கு வரக்கூடிய முதல் தகுதியே அதான். அது காரணம் என்னென்னா வந்து எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், அது பொருளாதார சூழ்நிலை தான். ஓகே, அது ஒரு மிகப்பெரிய, நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் கொஞ்சம் பஞ்சங்கள் அதிகம் வரும். சரி. அந்த காலத்தில் எங்களை மாதிரி ஏழை மாணவர்களுக்கு தான் அண்ணா வந்து ஒரு வேர்ட் சொல்லியிருக்கார். ஆஃப்டர் ஏ லாங் கன்சிடரேஷன் ஐ ஹவ் கம் டு த கன்க்ளூஷன் தட் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் இஸ் எ கிரேட் பாதரேஷன் பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர்ஸ் கல்டிவேஷன். எங்கள் அப்பாவுடைய விவசாயத்தை பொறுத்து தான் இல்லை, அதுதான் வந்து அருமையான விஷயம். உங்கள் மைண்ட் வந்து வேறு எதுலாவது வந்து ஃபோக்கஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன எஜுகேஷனில் இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். இங்கிலீஷ் டஃப்பாக இருக்கும். நம்ம 6வதுலேருந்து தான் இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகும், டஃப்பாக இருக்கும். அதில் எதுலாவது ஒன்று சயின்ஸில் கோட்டை விடுவோம், இல்லை மேத்ஸில் கோட்டை விடுவோம், லிட்ரேச்சர்லாம் கோட்டை விட மாட்டோம் நம்ம. ஓகே. ஸோ வரலாறு முக்கியம். ஆனால் அந்த காலத்தில் அண்ணா கலைஞர்லாம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இலக்கிய புரட்சி, அரசியல் புரட்சி எல்லாம் பண்ணாங்க. அதில் ஈர்க்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவங்க, லட்சக்கணக்கானவங்க. அதில் அடியேனும் அதுலேருந்து வந்தான். சிறப்பு. சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு எப்படி போகிறது அப்படின்னும்போது முதல்ல வழி கிடைக்கல. அப்புறம் நண்பர்கள் மூலமாக வந்து எனக்கு வந்து தமிழ் பண்டிட்டு சதாசிவம்னு ஒருத்தர். ஓகே. அவங்க மிஸ்ஸஸ் வந்து டீச்சரு. அவங்க வந்து ஸ்ரீதர் சாருடைய அவங்க எல்டர் சிஸ்டர்.
சொன்னோடனே அவங்கள போய் கேட்டேன் நான். அவங்க முதல்ல சொன்னது டைரக்டர் ஸ்ரீதர் சார் சொன்னீங்க. ஓகே. டேரக்டர் ஸ்ரீதர் சார். அப்போ ஓஹோன்னு இருக்கார். அவங்க வந்து கல்யாண பெருசு ரிலீஸ் ஆகி செங்கல்பட்டு ஜில்லா அவர். நானும் ஆமாம், செங்கல்பட்டுலேருந்து வந்தோம். ஆமாம், கரெக்ட். செங்கல்பட்டு ஜில்லா வந்ததுனால எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெருமிதம். அவர் வந்து நீங்களும் செங்கல்பட்டா? செங்கல்பட்டு ஜில்லா அப்போ வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு ஜில்லா பெருசு. இப்போ தானே பிரித்து காஞ்சிபுரம் திருவள்ளூர்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ செங்கல்பட்டு எல்லாமே உள்ளடக்கினது தான். சரின்ட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டேன். அவங்க முதல்ல வந்து சினிமா அதிர்ஷ்டம்ப்பா, அதிர்ஷ்டம் இருந்தால் தான்ப்பா சினிமா, உனக்கு திறமை இருக்குது, கதையெல்லாம் தான் எழுதியிருக்க, நல்ல புள்ள நீ, நல்லா படிப்ப அப்படின்னு. இல்லை எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா நம்பிக்கை தான் அப்படின்னு. சரின்ட்டு அவங்க மூலமாக அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் சரி. அப்போ ஸ்ரீதர் சார்ட்ட ஒர்க் பண்ணிங்களா நீங்கள்? ஆஃபீஸுக்கு வந்து ஒர்க் பண்ணல, அசிஸ்டன்ட் டைரக்டராக வரல. நான் வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அவர் கேட்டார் வந்து ஏதாவது வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்துக்க, சினிமா வந்து ஒவ்வொன்றும் வரும் தூக்கம், இல்லைனாலும் வர்றவரெலாம் வந்து தாக்கு பிடிக்க முடியாது, நீ வந்து ஒரே பிள்ளைன்னு சொல்கிற, அம்மா அப்பாவை காப்பாற்றணும் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் தங்கிக்க பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே. அப்புறம் ஆஃபீஸில் தங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இடம் பிடிக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவோம், யார் என்ன வேணால் சொன்னாலும் வந்து சிகரெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, டீ வாங்கி வந்து கொடுக்குறது. அப்புறம் வந்து ஆஃபீஸில் தங்குறதுனால வேலைக்காரம்மா வரலன்னா பெருக்கு சொல்லுவாங்க, தண்ணி பிடிச்சி வைக்க சொல்லுவாங்க. எதையுமே எந்த வேலை சொன்னாலும் நம்ம மறுத்துட்டா அப்புறம் ஏதாவது போட்டு கொடுத்துட்டு நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பக்குவமாக எல்லாரையும் அனுசரித்து போயிட்டு இருந்தேன். அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. வந்து வண்டி கார் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியும், கடைங்களுக்கெல்லாம் போகிறது, அப்படி இப்படி எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சார் கூப்பிட்டாரு, சிவாஜி சார் வர்றார் ஆஃபீஸுக்கு. அவர் வந்தால் அவருக்கு என்ன தேவை, டிஃபன் அதெல்லாம் வந்து பைக்குன்னா, பைக் வந்து கோபு சார் இருக்கார்ல, அவருடைய பைக் தான் வாங்கிக்கும். அவர் பைக் தான் எடுத்துக்கிட்டு போய் புகாரிக்கு போகிறது, சந்திரபவன் போகிறது எல்லாமே அவர் வர்றதுனால எனக்கு இது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பமாக நினச்சேன் நான். ஏன்னா அவரை சந்திக்க போகிறேன் இல்லையா, ஆஃபீஸில் எல்லோரும் போயிடுவாங்க, ஒரு 7 மணிக்கு மேலே வரப்போகிறாரு. ஆஃபீஸெல்லாம் சுத்தம் பண்ணி சாண்டில்வுட் ஸ்ப்ரே பண்ணி அதெல்லாம் இது பண்ணி டிஃபனுங்கெல்லாம் வந்து வாங்கி வாழைப்பழம் இது வாழை இலை வாங்கி தட்டில் கட் பண்ணி அவ்வளோ அழகாக செட்டப் பண்ணி ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணி வச்சு வந்தார். வந்த உடனே அவர் வணக்கம் சொன்ன உடனே அவர் இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, நல்லா பேசினார். அப்போது சிவாஜி சார் வந்து சொன்ன உடனே மறுநாள் வந்து அவர் வந்து அந்த பையன் சண்முகம் ரொம்ப நல்லா புத்திசாலியாக இருக்காரு அப்படின்னு. சரின்னு வந்து ஒரு எனக்கு வந்து நில கொள்ளலை பூமியில் வந்து, அதாவது அவர்கிட்ட பேசிட்டு. உங்களுக்கு சினிமாவில் ஸ்ரீதர் சார்ட்ட வரணும் போதெல்லாம் வந்து அவர்கிட்ட நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்ததா, நடிக்கணும்னு ஆசை இருந்ததா? நடிக்கணும் தான் முதல் மெயின் நடிக்கணும்னு. சரி அது இருக்கு. இப்போ வந்து நடிக்கணும்னு தான் அவன் வந்து வந்திருக்கான். அங்கே ஆஃபீஸில் தங்கியிருக்கிறான் சண்முகம், எதுக்கு நடிக்க தான் வந்திருக்கான். ஸோ அங்கே டெய்லி வந்து நடிகர்கள் வர்றாங்க, சின்ன நடிகர் வந்து சிவாஜி சார் பாராட்டினது சொன்னீங்க. சிவாஜி சார் வந்து மறுநாள் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் எனக்கு டைரக்டர் உன்னை பற்றி ரொம்ப நல்லா சொன்னார், அப்படி தான் இருக்கணும், அவனுக்கு நல்ல பேர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிண்ணா அதுக்கப்புறம் இப்போ நடிக்க நம்ம வந்தோம்ல, அங்கே வந்து எப்படி அப்படின்னா நடிப்பில் வந்து கொஞ்சம் எல்லாமே திறமையாக இருக்கும், நடித்து காட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஸ்கூலில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் துடிப்பாக இருப்பேன் நான் எப்போ. ஓகே. இங்கே டெய்லி இந்த நடிக்க சான்ஸ் கேட்டு வர்றவங்களை பார்க்கும்போது அவங்க கதைகள் அவங்க நிலைமையெல்லாம் பார்க்கும்போது வந்தால் பெருசாக வந்துடணும், இல்லைன்னா அதை விட வந்து ஒரு வந்து பெருசாக வந்துட்டால் சொர்க்கம், இல்லைன்னா நரகம்தான். இது எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன எனக்குள்ளவே வந்து ஒரு இது என்ன பண்ணுறது. அப்புறம் அங்கே வந்து எப்போவுமே அது வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற சினிமா ஆஃபீஸ் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியாது, அது வந்து ஒரு கல்லூரி மாதிரியே வந்து ஸ்ரீதர் சாரோட. ஆமாம், அதாவது அங்கே வந்து சைட் அண்ட் சவுண்டுன்னு ஒரு அமெரிக்கன் மேகசின், ஓகே, சினிமா மேகசின், சினிமாட்டோகிராஃபர் வரும், ஃபில்ம் அண்ட் ஃபில்மிங்னு ஒரு மேகசின். இதெல்லாம் எப்படி வரும்னா எகின் பாதம்ஸ் இருக்கு மவுண்ட் ரோடில் பிலால் ஹோட்டலுக்கு பக்கத்தில்,
இகின் பாசம்ஸ் வந்து அவங்க வரவழைச்சு அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடும். இந்த புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டெஸ்ட்டு எனக்கு உருவாச்சு. ஓகே. இங்கே வர்றாங்க எல்லாம் டைரக்டர்ஸு எல்லாம் பார்த்து எல்லாமே அவங்க பேசுறது ஸ்டைலு அது இது கதை அதெல்லாம் இது பண்ணும்போது நம்ம ஏன் ஒரு டெக்னீஷியன் ஆகக்கூடாதுன்னு இருந்தது. அது முடியுமா ஒரு கேள்விக்குறி மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. அதாவது ஒரு பாட்டு கண்ணதாசன் சார், இளமையெல்லாம் வெறும் கனவு மயம் அதில் மறைந்தது சில காலம் அப்படின்னு எழுதிருப்பார். எங்க மாலை பொழுதின் மயக்கத்தில். மாலை பொழுதின் ராஜா சார் கூட இந்த பாட்டை பற்றி சொல்லியிருக்காரு. ஆமாம், ராஜா சார் சொல்லியிருக்காரு. ஜி ராமநாதன் அவரோட மியூசிக் இல்லையா? அதாவது இளமையெல்லாம் வெறும் கனவு மயம் அதில் மறைந்தது சில காலம் அப்படின்னா என்ன ஆக போகிறோம், நினைக்கிறது நடக்குமா, நடிக்கணும்னு தான் வந்தோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நடிக்கிறதுக்கு தான் வந்து இது பண்ணோம், என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு காலம். இப்படி காலம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்போவுமே இந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது தானாக வந்து சில நேரத்தில் கதவை தட்டேன் இல்லையா, அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னென்னா, நான் ஆஃபீஸில் தங்கியிருக்கிறேன் இல்லையா, அப்போ வந்து போனோகிராம்னு ஒரு சிஸ்டம் சார். தந்தி வந்து போனோகிராம்ன்ற ஒரு இதில் வரும், அவங்க சொல்லுவாங்க, நம்ம இங்கிலீஷில் அதை எழுதிக்கணும். ஓகே. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு 10:30 மணிக்கு வந்து ஒரு போனோகிராம் வந்தது. நான் வந்து எல்லாமே வந்து ஃபெயிலாக இருந்தாலும் நான் வெரி பிரைட் ஸ்டூடெண்ட்டு, இங்கிலீஷ்லாம் ஓரளவுக்கு இதுவும் பேசுவேன். அப்போது அந்த போனோகிராம் நான் எழுதிட்டேன். அது என்னென்னா, மிகப்பெரிய புகழ்பெற்ற ஹேமமாலினியம்மா அவங்க வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க சார்கிட்ட. அவங்க வந்து சார்கிட்ட அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. வக்கீல் அனுப்புகிறார், அந்த அம்மாவுக்கு இன்னும் நீங்கள் நடிக்க வாய்ப்பு கொடுக்கல, சம்பளம் மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க, சீக்கிரம் நடிக்க வைக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வேறு சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு, வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, அவங்கள நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்லேருந்து. இப்போ அப்போல்லாம் வந்து அக்ரிமெண்ட் போட்டோம்னா மாத சம்பளம் மாதிரி கொடுக்கணும். கொடுக்கணும் ஓரளவு. அது வந்து சுமாராக எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப ஓரளவுக்கு நாமினல் தொகையாக தான் இருக்கும். அது எவ்வளோன்னு வந்து இல்லை, அந்த காலத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். அந்த 500 600 அதாவது எப்படின்னா, இப்போ ஸ்ரீதர் சார் அக்ரிமெண்ட் போடுறாரு அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு அக்ரிமெண்ட் போடுறாரு? அது வந்து கண்டினியூ பண்ணுவாங்க, ஒரு வருஷம் போடுவாங்க, அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தானே இருந்தது அப்போ அந்த காலத்தில். ஓ, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை படம் சம்பளம் கொடுப்பாங்க, எத்தனை படம் வேணாலும் பண்ணிக்கலாமா? அப்படி இல்லை. எப்படி எத்தனை படம் பண்ணிவிடுவீங்க நீங்கள்? ஒரு படம் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இல்லையா? இல்லை சார், நான் என்னன்னா ஏன் கேட்குறேன்னா, ஸ்ரீதர் சார்லாம் இப்போ வந்து அந்த நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அந்த படம் பேர் வந்து கல்யாண்குமார் நடித்தது. ஆமாம், இது நம்ம நெஞ்சில் ஒரு ஆலயம் சார், மன்னிக்கணும். ஸ்ரீதர் சார் வந்து நெஞ்சில் ஒரு ஆலயம் எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13 நாட்களில் 21 நாளில் ஷூட் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஹேமமாலினி மேடத்தை வந்து அக்ரிமெண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னா, இல்லை அதுக்கப்புறம் இது அந்த படமெல்லாம் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் நான் என்ன கேட்குறேன்னா, அது அப்போன்னா 20 நாளைக்குள்ள ஒரு படத்தை ஷூட் பண்ணுற அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு டைரக்டர் வந்து ஸ்ரீதர் சார். அந்த காலத்திலேயே 21 டேஸில் ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணுறது. ஏன்னா ஸ்கிரிப்ட் பக்காவான ஒரு ஸ்கிரிப்டில் போகிறது. அப்போ ஹேமமாலினி மேடத்துக்கு ஒரு வருஷமாக வாங்கினா யாருக்கு கதை பண்ணுறதுக்காக? இல்லை அங்கே என்னென்னா இருக்குது, உங்களுக்கு வந்து காதலிக்கு நேரமில்லை எடுக்க போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து வெந்நீராடு எடுக்க போகிறாரு, இந்த மாதிரி அது இருக்கிறதுனால பார்த்த உடனே வந்து வேறு யாருக்காவது நம்ம அறிமுகப்படுத்தணும், வேறு யாராவது வந்து புக் பண்ணிடுவாங்கன்றதுனால கொஞ்சம் அது வந்து முன்னெச்சரிக்கையாக பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பண்ண உடனே வந்து அவர் வந்து அந்த இது வந்து நான் அழகாக எழுதி அதை திருப்பி ஃபேர் பண்ணி காலையில் 7 மணிக்கெல்லாம் போய் சார்கிட்ட கொடுத்தேன். சார் வீடு பக்கம் தான், ஆஃபீஸ்லேருந்து எதிர்த்து தெருவில் தான் வீடு. ஓகே. அதை படித்தார். இதை யார் கொண்டு வந்து கொடுத்தான்னு கேட்டார். இல்லை சார், வந்து போனோகிராமில் வந்தது நான் தான் எழுதினேன். நீ எழுதுனியா அப்படின்னார். ஆமாம் சார், நான் தான் எழுதினேன். சரிண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஆஃபீஸில் வந்து முன்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த இதை பேருக்கு தண்ணி குடிச்சி அந்த வேலைலாம் கொஞ்சம் எனக்கு இல்லாமல் இருந்தது. பட் நான் மட்டும் எல்லாருக்கும் வந்து நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக வந்து எல்லார்கிட்டையும் சோஷியலாக மூவ் பண்ணி, ஆஃபீஸ் பையனாக இருந்தால் கூட மூவ் பண்ணி ஜென்ரலாக எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல இம்ப்ரெஷன்லேயே இருப்பேன் நான். ஏன்னா அங்கே ஜெமினி கணேசன் சார் டிஃபன் சாப்பிடவே வருவார், நேராக ஆஃபீஸுக்கு வந்துடுவார். அங்கே கணபதினு ஒரு சமையல்காரர், ரொம்ப அற்புதமான வந்து. எனக்கு ஒரு டவுட்டுங்க, ஜெமினி கணேசன் சார் செங்கல்பட்டு எங்கே இருக்குது? இல்லை, நாம் இது டி நகரில் தான் ஆஃபீஸு.
அப்படியா? டி நகர்ல போக் ரோடு. செங்கல்பட்டுடைய கற்பனையிலேயே இல்ல அவர் வந்து இங்க செட்டில் ஆயிட்டார் இல்லையா, இங்க போக் ரோட்ல ஆபீஸ். ஓகே ஓகே ஓகே. அப்ப டெய்லி வந்து மீட்டிங். அதுக்கு எதிர்த்து தெரு தான் வெங்கட்ராமையர் தெரு, அங்கதான் சார் வீடு, அங்கதான். ஸோ அங்கே வருவாங்க, சந்திரபாபு வருவார், நெஞ்சில் ஒரு ஆள் முடித்தோடனே வந்து முத்துராமன் வருவார், அதுக்கப்புறம் நாகேஷ் வருவார். நாகேஷ் வந்தார்னா அந்த காமெடி கலக்கல் அப்படி இருக்கும். அவர் வந்து சில நேரத்தில் நேரம் வந்து நீ கையில் பைக் வச்சிருக்கியா, வா கீதா போவோம், கீதா கேப் போய் அங்கே போயிட்டு அப்போயே காமெடி அடிப்பார். எங்கே இருக்குது கீதா கேப்? கீதா கேப் வந்து இப்போ வந்து இல்லை, கீதான்னு மாறி பாலாஜி பவனும் சம்திங் மாறி. அதான் நினச்சேன் நான், அந்த பாண்டி பஜாரில் சொல்கிறேன். பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில். கரெக்ட் கரெக்ட். ஓகே. அங்கே போனோடனே இவர் நடித்து கொஞ்சம் பேர் வந்திருக்குல்ல, அவர் வந்து சுற்றி இருப்பாங்க. சார் என்ன சாப்பிட்ரு? 2 இட்லிடா, 1 பக்கெட் சாம்பார் அப்படின்வார். காமெடி பண்ண அந்த பக்கெட்டில் சாம்பார் வந்து அப்படி அவன் சிரிப்பான். ஒன்று பக்கெட்லேயே வந்து இட்லியை போட்டுரு, நாங்கள் பார்த்துக்கணும் 2 பேர் அப்படின்னு ஆளுக்கு 2 இட்லி, இப்படி காமெடியெல்லாம் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போயிட்டு சிறப்பு. நல்லா இருக்குது. நல்லா அந்த இதெல்லாம் யாருக்கும் அமையாது. இது ஏதோ வந்து சொன்னேன், அதாவது சில பேர் ரொம்ப சிரமப்பட்டு தானே ஒரு வாழ்க்கை வரும். அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சந்தர்ப்பம் இல்லை. முத்துராம சார்கிட்ட பழகுறோம், நாகேஷ், ஜெமினி, சந்திரபாபு வர்றாரு.